ஸ்ரீராம ஜெயம். கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷாவின் அக்ஷய திருத்தியை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அக்ஷய திருத்தியைனா என்ன, நம்ம ஏன் இந்த நாளை இத்தனை சிறப்பாக விசேஷமான நாள் அப்படின்னு சொல்கிறோம், இதுக்கான விளக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் இப்போ கொடுக்க போகிறா ஸ்ரீமதி பூமா கோதண்டராமன் அவர்கள். ரொம்ப நாள் கழித்து மீண்டும் ஸ்ரீமதி பூமா கோதண்டராமன் அவர்களுடைய குரல்களில் அக்ஷய திருத்தியோடைய விசேஷங்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கதவிருக்ஷா நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு அட்சய திருதி இல்லையா, எல்லாருக்கும் அட்சய திருதி நல்வாழ்த்துக்கள். அட்சய திருதி எப்போ வருது? சித்திரை மாதம் வளர்பிறை, அதாவது அமாவாசை கழிச்ச 3ஆம் நாள் திருதியை திதி, ரோகிணி நட்சத்திரம் கூடிய திருதியை திதி தான் அட்சய திருதியாக கொண்டாடப்படுகிறது. இந்த அட்சய திருதி எப்போ எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது பூரியசஸ்ன்ற மன்னன் பாஞ்சாலி நாட்டை ஆண்டு வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே கடுமையான பஞ்சம் வறட்சி எல்லாம் வரவே பக்கத்து நாட்டுக்கார பாஞ்சாலி மேலே போர் தொடுத்து தன் வசம் படுத்திக்கிறான் பாஞ்சாலி நாட்டை. உடனே இந்த பூரியசஸும் அவனுடைய மனைவியும் என்ன பண்ணுறா, எதிரிகள் கிட்டேருந்து தப்பிச்சு போய் காட்டில் போய் தலைமறைவாக இருக்கா. அப்போ அந்த காட்டு பக்கம் போன உடனே இந்த முனிவர்கள்லாம் நிறைய பேர் தவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த முனிவர்கள்கிட்ட தன்னுடைய நிலைமையை சொல்லி கண்ணீர் விட்டு அழறான். உடனே முனிவர்களும் தன்னோட ஞான திருஷ்டியில் பூரியசஸை, நீ போன ஜென்மத்தில் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்திருக்கப்பா, அதனால தான் வழிபோக்கரெல்லாம் நீ கொள்ளை அடிச்சிருக்க, அதனால தான் நீ இந்த ஜென்மத்தில் இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே நான் இதுக்கு என்ன, கொள்ளைக்காரனாக இருந்தால் எப்படி நான் அரசனானேன் அப்படின்னு கேட்குறான் பூரியசஸ். நீ கொள்ளைக்காரனாக இருந்தால் கூட ஒரு அந்தனருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து உதவி பண்ண, அதனால தான் நீ அரசனான இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கார் முனிவர்கள். உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்ததுலையா நான் ஒரு அரசனானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமன் நாராயணன் மேலே அவனுக்கு ரொம்ப பக்தியாகி ரொம்ப சந்தோஷப்படுறான். சரின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த நிலைமை எனக்கு மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் பூரியசஸ். அதுக்கு அந்த முனிவர்கள் சொல்கிறா, நீ இங்கேயே ஒரு குடில் அமைச்சு இங்கே ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தியானம் பண்ணு, வழிபோக்கருக்கெல்லாம் தண்ணி கொடு, இங்கே இருக்க நிழல் கொடு, நீர்மோர் கொடுத்து தானம் பண்ணி தர்ம தானங்கள்லாம் நிறைய பண்ணினேனாக்க உனக்கு இந்த நிலமை மாறும் அப்படின்னு சொல்கிறான் முனிவர்கள். உடனே அதே மாதிரி அவனே அங்கே குடில் அமைச்சு ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தியானம் பண்ணி வழிபோக்கருக்களுக்கெல்லாம் நிறைய தண்ணி நீர்மோர் இருக்க நிழல் எல்லாம் கொடுத்து தானம் பண்ணுறான். உடனே இந்த தொண்டை பார்த்து ரொம்ப மெச்சி போய் ஸ்ரீமன் நாராயணன் இவன் முன்னாடி தோன்றி, உனக்கு என்னப்பா வேணும், என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிறார். உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் புழுவாக பிறந்தா கூட பரவாயில்ல பகவானே, ஆனால் ஒன்னையே நினச்சின்னு இருக்கிற ஒரு வரத்தை கொடு எனக்கு அப்படின்னு கேட்குறான் பூரியசஸ். கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போய்டுறார். அப்புறம் இவனுக்கும் பாஞ்சாலி நாடு திருப்பி கிடைக்கிறது. இவனும் அமோகமாக ஆட்சி செய்து ஸ்ரீமன் நாராயணனே கதின்னு சொல்லிட்டு அவன் நாராயணனை நினச்சிட்டு அந்த ஜென்மாவை முடிச்சுக்கிறான். இப்படி பூரியசஸுக்கு காட்சி கொடுத்த நாள் தான் அட்சய திருதியாக கொண்டாடப்படுகிறது. இது மட்டும் இல்லை, துரியோதனன் சபையில் துச்சாதனன் பாஞ்சாலியோட துயில் உரிக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் வஸ்திரத்தை நிறைய அடுக்கடுக்காக கொடுத்து அவளை காப்பாற்றினார் இல்லையா, அதுவும் இந்த நாளில் தான் நடந்திருக்கு. அதனால் அட்சயம்னாக்க வளர்றதுன்னு அர்த்தம். அதே மாதிரி குச்சேலரை குபேரனா ஆக்கினதும் இந்த நாள் தான், அட்சய திருதி தான். ஒரு பிடில் அவலுக்காக இந்த குச்சேலர் ஒரு பிடில் அவல் கொடுத்ததே அவரை குபேரனா ஆக்கியிருக்கார் ஸ்ரீமன் நாராயணன். அதுவும் நடந்தது இந்த அட்சய திருதியில் தான். அதனால் அட்சயம் என்றாலே வளருதுன்னு அர்த்தம், சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். நீர்மோர் கொடுக்கலாம், அன்னதானம் பண்ணலாம், வஸ்திரதானம் பண்ணலாம், ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். வஸ்திரதானம் பண்ண நம்மளுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும். கல்விக்கு படிப்புக்கு ஒரு குழந்தைக்கு பைசா கொடுத்தோன்னாக்க நம்பாத்து குழந்தைகள்லாம் நல்லா படிப்பா. இதான் நல்லா நம்மளுக்கு புண்ணியங்கள் வளரும். அட்சயம்னா வளர்றது தானே சொன்னேன், புண்ணியங்கள் வளரும். அதே மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா ஆரம்பிக்கலாம். அந்த பிஸ்னஸ் நல்லா கொடியாக வளரும். இந்த மாதிரி வளர்றதும்
பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா, நகை தான் வாங்கணும், அட்சய திருதியில் நகை வாங்கினா நகை நம்ம வீட்டில் சேரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஓகே, அது நல்ல ஒரு தாட்டு தான், நகை சேரும் தான். ஆனால் இப்போ வந்து நகையெல்லாம் ஏகப்பட்ட விலை விற்கிறது இல்லையா, எல்லாரும் அடித்து மோதிண்டு கடனை வாங்கி நகையை வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்கள் ஆசைப்படுறது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நகை வாங்கிறதுக்கு பதிலாக எல்லாராலையும் நகையெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் கல் உப்பு கண்டிப்பாக வாங்குங்க எல்லோரும். கல் உப்பு தான் மகாலட்சுமியோட அம்சம். ஏன்னா மகாலட்சுமியும் வந்து கடல்லேருந்து தோன்றினவ இல்லையா. கல் உப்பு மகாலட்சுமியோட அம்சம். அது ஒரு பேக்கெட் எல்லோரும் வாங்குங்க. கண்டிப்பாக கல் உப்பு வாங்கி நம்ம பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமிக்கு பிரீத்தியான மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பூஜை எல்லாம் பண்ணி மகாலட்சுமியோடைய அனுகிரகத்தை நம்ம சம்பாதிக்கணும். அடுத்தது நம்ம நல்ல மங்களகரமான பொருட்கள் என்ன வேணால் வாங்கலாம். அரிசி, பருப்பு, மஞ்சக்கிழங்கு, மஞ்சப்பொடி, குங்குமம் இதெல்லாம் வாங்கி மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுக்கு புண்ணியங்கள் வளரும். எவ்வளோ நம்ம தான தர்மங்கள் பண்ணுறோமோ, அன்னதானம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். நம்ம கிட்ட இருக்கிற கடன்கள்லாம் தொலையும், நம்ம வச்சுருக்கிற கடன்கள்லாம் தொலையும் அன்னதானம் பண்ணோன்னாக்க. அதனால் எல்லோரும் அன்னதானம் பண்ணுங்க, ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது. அதனால் எல்லோரும் அன்னதானம் பண்ணி மகாலட்சுமியோட அனுகிரகம் பெற்று சௌக்கியமாக இருக்கணும். ஒன்று வந்து மகாலட்சுமிக்கு பிரீத்தியானது ஸ்வீட்டு. ஏதாவது ஒரு தித்திப்பு பண்ணி சக்கரை பொங்கல் பண்ணலாம், கேசரி பண்ணலாம். இல்லை ஒன்றும் பண்ண முடியல, 2 கல்கண்டு மகாலட்சுமிக்கு அது போகிறோம். 2 கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பூஜை பண்ணி அன்றைக்கி மகாலட்சுமியோடைய அனுகிரகம் பெற்று அவளுடைய அனுகிரகம் பெற்று எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் அட்சய திருதி நல்வாழ்த்துக்கள். Thank you so very much to ஸ்ரீமதி பூமா கோதன் ராமன். ஆஸ் யூஷுவல் ரொம்ப விசேஷமாக இருந்தது. ரொம்ப தெளிவாகவும் இந்த அக்ஷய திருதியையுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத எங்கள் எல்லாருக்காகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ வெரி மச் ஒன்ஸ் அகெயின் ஆன் பிஹாஃப் ஆஃப் கதவிருக்ஷா. அக்ஷய திருதியை சிறப்பு நிகழ்ச்சி இல்லையா, அதனால் இப்போ நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவலம் காளிவார் தாங்கல் அப்படின்ற இடத்துல ஸ்ரீ ராமர் கோவிலில் நடந்த சீதா கல்யாணத்துடைய வீடியோஸை தான் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதியை மாதிரி ஒரு நன்னாளில் சீதா சமேத ராமருடைய திருக்கல்யாண உற்சவம் பார்க்கறதுக்கான கொடுப்பனையை பெருமாளும் தாயாரும் கொடுத்துருக்கா. அதை பார்த்து அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியோடைய கல்யாண உற்சவ வைபவத்தை அனுபவிக்கலாம். ரொம்ப அற்புதமான
சீதா சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடைய திருக்கல்யாண உற்சவம் காட்சிகளை பார்க்கறதுக்கான கொடுப்பனையாக பெருமாளும் தாயாரும் இந்த நன்னாளில் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. இதை நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வழிவகுத்து கொடுத்த ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு கதவிருக்ஷா சார்பாக நன்றிகள், நமஸ்காரங்கள். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், இந்த அக்ஷய திருத்திய சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ரசிச்சிருப்பேள், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லோகத்தை காத்து ரட்சிச்சுன்னு இருக்கிற லோகமாதாவான மகாலட்சுமி தாயார் நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கதவிருக்ஷால ராமானுஜர் ஜெயந்தி உற்சவம் நிகழ்ச்சி வேற நடந்துருக்கு, அதையும் எல்லாரும் தொடர்ந்து பாருங்கோ. மீண்டும் நாளை ராமானுஜர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.